பொருளாதாரத்தினுடைய உச்சத்தை தொட்ட தொழில்நுட்பத்தினுடைய உயர்வை அதனுடைய உச்சியை தொட்டுவிட்ட அமெரிக்கா மாதிரி நாட்களில் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அடிப்படை வேலைகள், அடிப்படை பணிகள், பெரிய ஸ்கில் தேவையில்லாத வேலைகள் மீண்டும் அங்கு இடம்பெயர வேண்டும் என்று அவருடைய எண்ணம் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிடும் என்பது என்ன மாதிரியான ஆட்களுடைய எண்ணம். இந்தியனுடைய பிரதமர் நரேந்திர மோடி கூட நல்ல ஒரு நட்புறவோடு இருந்தார். சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் நடக்குது. ஏன்னா இந்த சிந்தூர் ஆப்ரேஷனே வந்து நான் தான் ஸ்டாப் பண்ணேன், அதனால் எனக்கு ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும் போது இந்தியாவை வந்து கடுமையாக சாடுறாரு. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார் அவருக்கு? அவர் அவ்வளவுதான். ஒரு 80 வயது ஒரு பெரிய ஒரு ஆணுக்கோ உள்ள ஒரு முதிர்ச்சி பக்குவம் இல்லாத ஒருவர். அவர் வந்து ஒரு மரபு சார்ந்த அரசியல்வாதி அல்ல, மரபு சார்ந்த தலைவர் அல்ல. அமெரிக்காவினுடைய வெற்றிக்கு காரணமே எல்லாரும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அது ஒரு தாயகமாகவும் புகலிடமாகவும் இருந்து அவர்கள் உருவாக்கிய நாடு தான் அமெரிக்கா. நீங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்யா நடேலா அதனுடைய தலைவராக இருக்கிறார். நீங்க அடோபி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாந்தனு நாராயண் இருக்கிறார். நம்ம சென்னையை சேர்ந்த சுந்தர் பிச்சை கூகுள் ஆல்பபெட்டினுடைய தலைவராக இருக்கிறார். இப்படி இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் பலர். IBM அரவிந்த் கிருஷ்ணா அவர் இருக்கார். அவர்கள் மிக உயரிய இடங்களில் இருக்கிறார்கள். முன்னாடி $1666 கட்டினாலே உங்களுக்கு வேலை கொடுக்குற அந்த கம்பெனி அந்த விண்ணப்பம் கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் போன வருஷம் போய் அங்கே ஒரு 4.5 மாதம் ஒரு பல்கலைக்கழகத்தில் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ இந்த 4.5 மாதத்துக்கு $1,00,000 கொடுத்து என்ன அவர்கள் கூப்பிடுவாங்களா? ட்ரம்ப் வந்த உடனே அவர் பல தகர்வுகளை பண்ணிட்டார், பல அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டார் இவருடைய வாழ்க்கையில். பல நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை, ஒரு அன்சர்டனிட்டி, ஐயோ என்ன நடக்குமோ, ஒரு நிச்சயமின்மை, அதை கொண்டு வந்துட்டார். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயர் அதிகாரி திரு R. கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரமணி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், ஃபைன் சார். சார், இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு நல்ல நட்புறவு இருந்து வந்தது. அதாவது அமெரிக்கா விரும்பக்கூடிய வெளிநாடுகளிலேயே இந்தியா வந்து 6வது இடத்துல இருந்துச்சு. இப்போ சமீபமாக ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா சார்? ட்ரம்ப் தான் காரணம். நம்ம இருக்கிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, நாம் மட்டும் தனியாக அங்கே இல்லை. ஐரோப்பியர்களும் அதே எண்ணத்தில் இருக்காங்க, கனடியர்கள் அந்த எண்ணத்தில் இருக்காங்க, மெக்சிகோவில் இருக்கவர்கள் அந்த இடத்துல இருக்கார்கள், சீனர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் சீனர்களுக்கு ஒரு பெரிய வலிமை இருக்குது அவர்களை எதிர்த்து மோதுவதற்கு. அதனால் அமெரிக்கர்கள் ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் கீழிறங்கி வருகிறது அவர்களுக்காக. 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அவர்கள் மேலே போட்ட வரி விதிப்பெல்லாம் வந்து பெரிய அளவில் போட்டாங்க, அதே அளவில் பெரிய அளவில் குறைச்சிட்டாங்க. அதனால் அவர்கள் இறங்கி வந்திருக்காங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க. ஆமாம், நம்முடைய நிலைமை வந்து வேற மாதிரி இருக்குது. நாம் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இல்லை. ட்ரம்ப்புக்கு அவர் இந்த தேர்தலில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து வந்தார். அதாவது அமெரிக்கா முன்னிருந்த ஒரு செழுமையும் வலிமையும் பொலிவும் இல்லாத ஒரு நாடாக மாறிவிட்டது. இந்த டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர்கள் அதை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். இந்த இடதுசாரிகள் எல்லாம் அதை கொண்டு போய் ஒரு மூலையில் கொண்டு போய் முடக்கி விட்டார்கள் அப்படின்ற எண்ணமெல்லாம் அவருக்கு இருக்கு. அவர் சொல்ற சில செய்திகளில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது. அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய ஒரு நிலையில தான் அமெரிக்கா இருக்கு. ஆனால் அவர் பசுமை பொருளாதாரத்திற்கு எதிரானவர். அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் சமீபத்தில் பேசுனது நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன், இந்த கிரீன் எக்கானமி, இது குளோபல் வார்மிங், அதெல்லாம் ஸ்கேம், அது ஒரு மோசடின்னு சொல்லிட்டார். அதாவது பூகோளம், இந்த உலகம் வெப்பமாவது என்பது வந்துட்டு ஒரு பெரிய மோசடி அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவருக்கு அமெரிக்கர்கள் மீண்டும் அமெரிக்கர்களுடைய வயிற்றில் அடித்து மற்றவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை தடுக்கப்பட வேண்டும், அந்த நிலை நிற்க வேண்டும். அமெரிக்கர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு என்பது வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் தேர்தல் வாக்குறுதியில் கூட அதை தானே சொல்லியிருந்தாருங்க. ஆமாம், அவர் இப்போ நிறைய வேலைகள் வெளியில் போயிடுச்சு, புலம்பெயர்ந்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் அமெரிக்க கம்பெனிகள் மெக்சிகோவில் இருக்குது, எங்கே நம்ம நாட்டிலேயே ஃபாக்ஸ்கான் இருக்கு, ஆப்பிளோடைய கம்பெனி செய்கிறாங்க. அவர்கள் அதை ஒன்றுபடுத்துகிறார்கள், அசம்பிள் செய்கிறார்கள்.
இதெல்லாம் ஆப்பிள் வந்து அமெரிக்காவிலேயே தொடங்கணும் அப்படின்ட்டு அவர் வெளிப்படையாக அவர் டிம் குக்கிட்ட சொன்னதை வந்து நம்ம படித்தோம், பார்த்தோம். இந்தியர்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளுவார்கள், நீங்கள் அங்கே போய் வந்து தொழிற்சாலை தொடங்க வேண்டாம் அப்படின்னு அவர் டிம் குக்கிட்ட சொன்னதை அவரே அதை நமக்கு தெரியப்படுத்தினார் சில மாதங்களுக்கு முன்பாக. இங்கே ரிசோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால வெளிநாடுகளுக்கு வராங்களா சார், இல்லை அமெரிக்காவில் டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்கிறனால அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு? அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வளர்ந்த பொருளாதாரம், உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம். அது அங்கே வந்து இப்போ இங்கே பண்ணுற வேலைகள், மெக்சிகோவில் பண்ணுற வேலைகள், வியட்நாமில் பண்ணுறது, அது அமெரிக்காவில் பண்ணுறதுனா ஒரு 2-3 மடங்கு அதிகமாகும். அதனால் எங்கே தண்ணி எப்படி ஒரு தாழ்வான நிலையை நோக்கி போகிறதோ அது மாதிரி ஒரு உலக சந்தையில் குளோபலைசேஷனுக்கு பிறகு எங்கே மலிவாக ஒரு பொருளை தயார் செய்ய முடியுமோ அதை நோக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் நகர்கின்றன. அதுதான் குளோபலைசேஷன். பட் நீங்கள் வந்து ஒரு லட்சம் ஆப்பிள் ஃபோனை அசெம்பிள் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காசை அவர்கள் ஒரே ஒரு போயிங் செய்து விட முடியும். அந்த தொழில்நுட்பத்தினுடைய உயர்வு அமெரிக்கர்களிடம் இருக்கிறது. கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தானியங்கி கார்கள், டிரைவர் இல்லாத கார்கள், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பல அமெரிக்க தெருக்களில் என்று வந்துவிட்டது. அதனால் அவர் அப்படி நினைக்கக்கூடாது. இந்த ஆப்பிள் வேலையை திருப்பி அமெரிக்காவில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர் எண்ணுவது பொருளாதாரத்தினுடைய அடிநிலையில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர, பொருளாதாரத்தினுடைய உச்சத்தை தொட்ட தொழில்நுட்பத்தினுடைய உயர்வை, அதனுடைய உச்சியை தொட்டுவிட்ட அமெரிக்கா மாதிரி நாட்களில் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அடிப்படை வேலைகள், அடிப்படை பணிகள், பெரிய ஸ்கில் தேவையில்லாத வேலைகள் மீண்டும் அங்கு இடம்பெயர வேண்டும் என்று அவருடைய எண்ணம். அது பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் தரலாம், ஆனால் அது அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிடும் என்பது என்ன மாதிரியான ஆட்களுடைய எண்ணம். ஓகே சார். அதான் சார், ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே ரஷ்யாட்டிருந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்குறது தான் வந்து உங்ககிட்ட 25% வரியை விதிப்பதற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் காரணமா சார்? ஐ விஷ் ஐ நியூ. தெரியல எனக்கு அதுதான் காரணமான்ட்டு. அதை காரணமாக சொல்லுகிறார். அதை அவங்களே வந்து ரஷ்யாவோட வியாபாரம் பண்ணுறாங்க. சீனர்கள் நம்ம விட அதிகமாக எண்ணெய் வாங்குகிறார்கள். நாம் சுத்திகரித்து அங்கேருந்து வாங்குகிற எண்ணெயை யாருக்கு விற்கிறோம்னா ஐரோப்பிய சந்தைக்கு விற்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஐரோப்பியர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நேற்று முந்தா நாள் இதை நம்ம பண்ணலை. என்னைக்கு அந்த போர் தொடங்குச்சோ, February 2022 நம்ம தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். அதில் இருந்து நாம் இதை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நாம் கிட்டத்தட்ட ஒரு $16 பில்லியன் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கோம் அந்த எண்ணெயை வாங்கி. ஏன்னா அது கொஞ்சம் மலிவாக தொடக்கத்தில் கிடைச்சது, நிறைய மலிவாக கிடைச்சது. இப்போ கொஞ்சம் குறைவான மலிவாக தான் கிடைக்குது, இருந்தாலும் வாங்குகிறோம். அதை வந்து சுத்திகரிக்கக்கூடிய அந்த ஆலை, அந்த சுத்திகரிப்பு ஆலை இதில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது. அந்த எண்ணெயை, ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு கிரேட் இருக்குது, அது தன்மை இருக்குது. அந்த எண்ணெயை அங்கே மட்டும்தான் சுத்திகரிக்க முடியும். இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது திடீர்னு அவருக்கு தெரியல. நம்ம வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நம்முடைய பிரதமர் அங்கே போய் அவரை சந்தித்து வந்த பிறகு உடனே வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடங்கிய நாடு நம்ம தான். முதலாக தொடங்கிய நாடு. 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கோம். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்முடைய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்காவில் இருக்கிறார் 6வது சுற்று பேச்சுவார்த்தைக்காக. ஸோ இதை வந்து எப்படி நம்ம விளங்கிக்கிறது? அவருக்கு என்ன நம்ம மேலே வருத்தம்? எனக்கு பெருசாக தெரியல என்ன வருத்தம்ன்ட்டு. ஆனால் அவர் எல்லார் மேலேயும் ஒரு பெரிய வருத்தம் வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. கனடாவை வந்து நீங்கள் தனி நாடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களோட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு ஐரோப்பியர்கள் வந்து நீங்கள் எங்கே முதுகில் சவாரி பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள், அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக நிறைய செலவு பண்ணணும்னு சொல்கிறாரு. மெக்சிகோவை வந்து என்ன நிபந்தனைகள் விதித்து அந்த எல்லை பாதுகாப்புக்கு அவர்களுடைய பங்கை அவர்கள் பெரும் அளவில் அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு. சீனாவுக்கு எதிராக அவர் எடுத்த நடவடிக்கைகளிலிருந்து கீழிறங்கி வந்துட்டாலும் கூட சீனாவுக்கு எதிராக அவர் நடவடிக்கைகளை எடுத்தார். அப்புறம் ரஷ்யாவில் போர் நிறுத்தத்திற்கு அவர் முயற்சி செய்து தோற்று போனார். ஒருவேளை அந்த ஆதங்கமோ அந்த வருத்தமோ அதனால் நம்ம மேலே அவர் பாயிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த அபராதம் என்பது வந்து அவர் திரும்ப பெற்று விடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஓகே சார். இந்தியனுடைய பிரதமர் நரேந்திர மோடி கூட நல்ல ஒரு நட்புறவோடு இருந்தார். பாகிஸ்தானோட ஒரு வார் வந்த பிறகு தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிலவுது. அதாவது 50% வரி விதிக்கிறது, அப்புறமேட்டு H1B விசாவில் வந்து அதனுடைய கட்டணத்தை அதிகரிக்கிறது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து இந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் நடக்குது. ஏன்னா இந்த சிந்தூர் ஆப்ரேஷனே வந்து நான் தான் ஸ்டாப் பண்ணேன், அதனால் எனக்கு ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும் போது இந்தியாவை வந்து கடுமையாக சாடுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்?
அவருக்கு நொபல் பரிசு மேலே ஒரு மிகப்பெரிய காதல் இருக்குது, மிகப்பெரிய மோகம் இருக்குது. இந்த முறை ஐக்கிய நாடுகள் சபையில் பேசும்பொழுது கூட அவர் 7 போர்களை நிறுத்தி விட்டதாக மீண்டும் ஒரு முறை அவர் பெருசாக பெருமைப்பட்டுக்கிட்டார். நம்ம இந்திய பாகிஸ்தான் 4 நாள் போரை நிறுத்தியதற்கு அவர் பல முறை சொந்தம் கொண்டாடி இருக்கிறார். இதுக்கு எனக்கு பெரிய அளவில் காரணம் ரொம்ப நாள் தெரியாத இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு மாதம் முன்னாடி நியூயார்க் டைம்ஸில் ஒரு பெரிய கட்டுரை வந்தது. அந்த கட்டுரையில் வந்து ஜூன் 17 அன்று கனடாவில் G7 மாநாட்டுக்கு பிறகு அவர் வாஷிங்டனுக்கு, அந்த மாநாட்டில் அவர் முழுமையாக இல்லை, நான் போய் ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் குண்டு போட்டது ஈரான் மேலே. அப்போ அந்த வாஷிங்டன் நோக்கி அவர் கனடாவிலிருந்து பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் அவர் நம்முடைய பிரதமரோடு பேசுகிறார். ஒரு 30-35 நிமிஷம் அந்த தொலைபேசி உரையாடல் நடக்குது. அந்த நேரத்தில் அவர் நான் இந்த போரை நிறுத்தினேன்ட்டு அவர் அப்பவும் சொல்கிறார். ஆனால் இந்தியா ஒருபோது ஒரு சமயம் கூட வந்து அதை ஏற்றுட்டு ஆமாம் ட்ரம்ப் தான் இந்த போரை நிறுத்தினார்னு சொல்லலை. இல்லை, அது உண்மையாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ட்ரம்ப்புடைய, அதாவது நிறைய பேர், பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்னார் 3 டசன் நாடுகள் எங்களுக்குள் போர் நிறுத்தம் வர வேண்டும் என்று பணியாற்றினன்னு சொல்லியிருக்கார். 36 நாடுகளில் அதில் தலையாய நாடு அமெரிக்கா. அதில் நீங்கள் 35 பேர் அவர்களுடைய உழைப்பெல்லாம் ஒரு பக்கம், அதனுடைய பலனெல்லாம் ஒரு பக்கம்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட அது 1% தான் இருக்கும். 99% அமெரிக்கா சொன்னால் கேட்க வேண்டிய நிலையில் உலகத்தினோட பெரும்பாலான நாடுகள் இருக்கின்றன. அப்படி இல்லாத நாடு என்று ஒன்று இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து அது ஈரான் அவர்களுக்கு எதிராக நாங்கள் உங்களுக்கு எதிராக தான் இருப்போம்னு சொல்லிட்டு அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள், அது வேற. ஆனால் நாம் வந்து அந்த போரை தொடர்ந்து நாம் நடத்திருப்போம்னு நான் நினைக்கல. அவர் சொல்றாரோ சொல்லலையோ, அதே மாதிரி பாகிஸ்தானியர்களும் கூட அந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். அந்த வலிமை அவர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கல. 2 பேர்கிட்டையும் அந்த வலிமை இல்லை. யாராலையும் போரை தொடர்ந்து நடத்த முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ வெரி காஸ்ட்லி அஃபேர். இப்போ ரஷ்யர்கள் கூட அதற்காக ஒரு பெரும் விலையை கொடுத்து அவர்கள் அந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல வீரர்களை இழந்து விடுகிறார்கள். அப்புறம் வடகொரியாவிலிருந்து வீரர்கள் வந்து அவர்களோட சண்டை போடுறாங்க. நாம வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானியர்களோட நினைக்கிறோம். ஆமா, அதனால அது நாம கொஞ்ச நாள் கழிச்சு நாமளே நிறுத்திருப்போம். அதற்கு இதெல்லாம் உதவியா இருந்துச்சு. நாம என்ன சொல்லியிருக்கலாம், பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் நம்மோட தினசரி பேசிட்டு இருந்தார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நம்முடைய ஜெய்சங்கரோட தினசரி பேசிட்டு இருந்தார். அப்புறம் சவுதி அரேபியாவினுடைய துணை வெளியுறவு அமைச்சர் இங்கே நேராக வந்து நம்மளை பார்த்தார். அதுக்கப்புறம் இஸ்லாமாபாத் போய் அவங்கள போய் பார்த்தார். ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் நம்ம வந்து பார்த்தார், அதையே அங்கேயும் போய் பண்ணார். அதுக்கப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவர்களும் நம்மோடு தொடர்பில் இருந்தார்கள். இது எனக்கு தெரிஞ்சவர்கள். இது நமக்கு தெரியாத இன்னும் பல பேர் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோடு தொடர்பில் இருந்திருப்பார்கள். ட்ரம்ப்பினுடைய துணை அதிபர் வான்ஸ் நம்முடைய பிரதமரோடு பேசினார். ஸோ இவர் வந்து நம்ம அதுக்கு நாம் யாருக்குமே நாம் நன்றி சொல்லவில்லை. பாகிஸ்தானியர்கள் பல பேருக்கு நன்றி சொன்னார்கள். அதுவும் குறிப்பாக ட்ரம்ப்புக்கு அவர்கள் விழுந்து விழுந்து நன்றி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவரை நொபல் பரிசுக்கு தாங்கள் பரிந்துரை செய்வதாகவும் சொன்னார்கள். அது அவருக்கு மனசுல பெரிய, என்னுடைய கேள்வி அதான் சார். அதாவது பாகிஸ்தான் வந்து நோபல் பரிசுக்காக ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஆனா இந்தியா வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அப்படிங்கிறதுனால இந்தியா மீது கோபம் வந்து இந்த மாதிரி அதிக வரிகளை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. நாம வந்து காலம்தான் நமக்கு அதை தெளிவுபடுத்தும். ஏன்னா அவர் எலான் மஸ்க் மேல அவருக்கு எவ்வளவு கோபம் இருந்துச்சு, என்னெல்லாம் அவர் சொன்னாரு, மஸ்க் என்னெல்லாம் சொன்னாரு, பின்னாடி அவர்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பக்கத்துல இருந்து பேசுறதை நம்ம பார்த்தோம். அதனால நான் ரொம்ப அதிகமாக அதை பத்தி படிக்க மாட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. பாகிஸ்தான் அளவுக்கு நாம் வளைந்து கொடுக்கவில்லை, நாம் இறங்கி வரவில்லை என்று நாம சாதாரணமா எல்லாருக்குமே ஒரு நன்றி கூட நம்ம சொல்லலை. ஏன்னா நம்முடைய வெளியுறவு கொள்கை அப்படி. நாம வந்து இது வந்து இரு நாட்டு பிரச்சனை, இதுல 3வது நாடுகளுக்கு இடமே இல்லை என்பது நம்முடைய கொள்கை. இது 72ல இருந்து இதை வந்து ஒரு பெரிய வேத வாக்கா நம்ம வந்து கையாண்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 3வது, அதுவும் குறிப்பாக அமெரிக்க நாட்டு அதிபர் இதுவரைக்கும் அவர் கணக்கில் அடங்காத அளவுக்கு அதை சொல்லிட்டார். 40 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்து ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார் அவருக்கு? அவர் அவ்வளவுதான், ஒரு 80 வயது ஒரு பெரிய ஒரு ஆணுக்கோ தலைவருக்கோ உள்ள ஒரு முதிர்ச்சி பக்குவம் இல்லாத ஒருவர். அவர் வந்து ஒரு மரபு சார்ந்த அரசியல்வாதி அல்ல, மரபு சார்ந்த தலைவர் அல்ல. அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ரியல்டர்,
அவர் கட்டடங்களை கட்டி கொண்டிருந்தவர். ட்ரம்ப் டவர் அவர் கட்டி அவருடைய மிகப்பெரிய சாதனை அது. அதுக்கப்புறம் கெசினோ நடத்திட்டு இருந்தார் அட்லாண்டிக் சிட்டின்ட்டு ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு 10-15 ஆண்டுகள் தொலைக்காட்சியில் அவர் ஒரு நடத்தின அந்த ப்ரோக்ராம் ஷோ அது ஒரு பெரிய அளவில் அவரை கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆனால் மரபு சார்ந்த அரசியலில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை அமெரிக்கர்கள் அடைந்ததனால் இவர் வந்து ஒரு ஃப்ரீக்காக ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் இவர் உள்ளே வந்துட்டார். அப்புறம் அவர் பின்னாடி வந்து வலதுசாரிகளும் கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன்ஸ் அவர்களும் மற்றவர்களும் இந்த வேலை வந்து 3வது நாடுகளிலிருந்து வருபவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று எண்ணக்கூடிய பல அமெரிக்கர்கள் இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. அங்கே வீடற்றவர்கள் தெருக்களில் இருப்பதும் அதிகமாக காணப்படுகிறது. நான் சென்ற ஆண்டு போகும்போதும் சரி, அதற்கு முந்தின ஆண்டு போகும்போதும் சரி, நான் அங்கே 40 வருஷம் முன்னாடி போய் படித்தவன். அப்பெல்லாம் இருந்த அமெரிக்கா இல்லை என்பது போல் தான் எனக்கு தோன்றுகிறது. அதான் சார், ஒரு நாட்டோடைய வளர்ச்சியோ இல்லை ஒரு நகரத்தோட வளர்ச்சியோ எல்லாரும் சேர்ந்தது தானே சார். இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து எல்லா கண்ட்ரியும் சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அமெரிக்கர்களை தவிர மற்ற எல்லா கண்ட்ரியும் அவங்களோட சேர்ந்ததான வளர்ச்சி. இப்போ உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கிட்டால், சென்னை வந்து சென்னை வாசிகள் மட்டும் இல்லாமல் பல ஊர்களேருந்து வந்து சேர்ந்தவங்க அதனால தானே சென்னை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மாதிரி தான் நம்ம அமெரிக்கா கூட பார்க்கணும். அப்படித்தான் பார்க்கணும். பட் அவர்களுடைய தலைவர்கள் அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் சரியாக அவர்கள் மேலாண்மை செய்யலை. அதனால் அந்த நாட்டில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த சமீப காலங்களில் வீடற்றவர்களுடைய இல்லமற்றோர் தெருக்களில் வருவது அதனுடைய எண்ணிக்கை கூடிடுச்சு. அதற்கு பிறகு வேலை வாய்ப்பின்மை என்பதும் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. விலைவாசிகள் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. அப்புறம் இடதுசாரி தன்மை என்பது வந்துட்டு அந்த கோடிக்கு போயிடுச்சு. எப்படின்னா, ஒரு 14 வயது ஆண் ஒரு அரசு நடத்தக்கூடிய அல்லது அரசு செலவில் ஒரு அறுவை சிகிச்சை நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த கிளினிக் உள்ள போயிட்டு, நான் ஆண் கிடையாது, நான் பெண்ணு, என்னை பெண்ணாக மாற்றிருங்கன்னு சொன்னால் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட், உடனே பெண்ணாக மாற்றுவதற்கு அதுக்கு அரசே உதவி பண்ணுது. இது டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய சாதனை. அந்த பெண் ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய அந்த நபர் ஒரு பெண்களுடைய ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் போய் சேரலாம். ஸ்போர்ட்ஸ் குழுவில் வெறும் பெண்களே இருக்கக்கூடிய, இயல்பாகவே இயற்கையாகவே பெண்களாக இருந்தவர்களோடு எதிர்த்து இந்த பெண்ணாக மாறிய இந்த ஆண் உள்ள இந்த குழு போட்டி போடலாம். இதையெல்லாம் அவர் எதிர்த்து பேசினார். அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றிட்டார். இப்போ வந்த பிறகு அதெல்லாம் நின்று போச்சு. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு நிறைய விதிகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, தடைகள் எல்லாம் வந்துருச்சு. அதனால் இப்போது நினைச்சவர்களெல்லாம் வந்து பெண்ணாக மாறுவதோ, பின்னாடி பெண்ணாக மாறிவிட்டு வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து வெல்வதோ அதெல்லாம் வந்து நின்று போச்சு. அதனால் ரொம்ப இடதுசாரித்தனம் அதிகமாச்சு. பொருளாதாரம் ஒரு சீர்குலைவை நோக்கி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பூகோளமயமாக்கல், உலகமயமாக்கல். அதுதான் காரணம். நம்முடைய வேலைகள் எல்லாம் வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போயிடுச்சு அப்படின்ட்டு பல அமெரிக்கர்கள், சாதாரண அமெரிக்கர்கள் எண்ணுகிறார்கள். உங்களை மாதிரி அவர்கள் எண்ணல. அமெரிக்காவினுடைய வெற்றிக்கு காரணமே எல்லாரும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அது ஒரு தாயகமாகவும் புகலிடமாகவும் இருந்து அவர்கள் உருவாக்கிய நாடு தான் அமெரிக்கா. இட்ஸ் அ மெல்டிங் பாட். அந்த பெரிய சட்டியில் எல்லாரும் அவர்களுடைய அடையாளங்களை தொலைத்து ஒரு புதிய அமெரிக்க அடையாளத்தை உருவாக்கி கொள்பவர்கள். இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்யா நடேலா அதனுடைய தலைவராக இருக்கிறார். நீங்கள் அடோபி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாந்தனு நாராயண் இருக்கிறார். நம்ம சென்னையை சேர்ந்த சுந்தர் பிச்சை கூகுள் ஆல்பபெட்டினுடைய தலைவராக இருக்கிறார். இப்படி இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் பலர். ஐபிஎம்னுடைய அரவிந்த் கிருஷ்ணா அவர் இருக்கார். அவர்கள் மிக உயரிய இடங்களில் இருக்கிறார்கள். சீன வம்சாவளியைச் சேர்ந்தவர்களும் பெரிய இடங்களில் இருக்கிறார்கள். 3வது உலக நாடுகளிலிருந்து வந்த பல பேர். இப்போ மார்க்கோ ரூபியோ அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவருடைய தாய் தந்தையர், அவருடைய பூர்வீகம் எங்க? கியூபா. அங்கிருந்து வந்தவர். அவருக்கு அந்த நாட்டினுடைய 2வது மிகப்பெரிய ஒரு பதவி, அதாவது ஒரு துணை அதிபரை நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த பதவியில் அவர் இருக்கார். நாளும் அவர் செய்திகளில் அடிபடுவார். அவ்வளவு பெரிய பதவி அது. ஹிலரி கிளின்டன் இருந்த பதவி அங்க இருக்கார். அதனால அந்த நாடு வந்தாரை வாழ வைக்கும் அமெரிக்காவாகத்தான் இவ்வளவு நாள் இருந்தது. ஆனால் அமெரிக்கர்கள் மத்தியிலேயே முதல் உலக போராகட்டும், 2வது உலக போராகட்டும், ஒரு ஐசோலேஷனிஸ்ட் ஸ்ட்ரீக். அவர்கள் தனித்திருக்க வேண்டும். அவர்களுக்கும் மற்ற கண்டங்களுக்கும் பெரிய தொடர்பில்லை. அமெரிக்க கண்டத்தோடு தங்களுடைய நடவடிக்கைகளை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுடைய பார்வை அதற்கு மிகாமல் போக வேண்டும் என்றெல்லாம் எண்ணக்கூடியவர்கள் சில பேர் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
அந்த தலைவர்கள் போய்விட்டார்கள், அந்த ஐசோலேஷனிஸ்ட் ஸ்ட்ரீக் என்பது முடிந்து விட்டது என்று நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, நம்ம திருப்பி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை அமெரிக்கர்களுக்கு முதலில் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு நாம் மற்றவர்களை சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், இங்க இருப்பவர்கள் நன்றாக இருந்தால்தான் மற்றதெல்லாம் பார்க்க முடியும். அதனால இவ்வளவு நாள் அவர்கள் எல்லாம் நம்முடைய முதுகுல சவாரி பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களை இறக்கி விட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ட்டு ட்ரம்ப் ஒரு வாதத்தை வைக்கிறார். அந்த வாதத்திற்கு அவருடைய ஆதரவாளர்கள் பெருமளவு அந்த வாதத்தை வரவேற்கிறார்கள். அவர்கள் நீங்க நானெல்லாம் போய் அங்கே வேலை செய்வதை குறைக்க வேண்டும், அல்லது அதை முன்னளவுக்கு இப்படி திறந்து விட்டுருக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. சார், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய பங்களிப்பு அமெரிக்காவுக்கு ரொம்ப அதிகம். உதாரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு நம்ம இந்தியன் ரூபாயில் எடுத்துக்கிட்டால் 1,32,200 ரூபாய் கொடுத்தா போதும் H1B விசா வாங்கிடலாம். ஆனால் இப்போ அதிரடியாக கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் கட்டினா தான் ஒரு வருஷத்துக்கு H1B விசா வாங்க முடியும்னு ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்துட்டார். இது இந்தியர்களுடைய வேலை வாய்ப்பை பாதிக்குமா, இல்லை அமெரிக்கா நிறுவனங்களுடைய தொழில்நுட்பத்தை பாதிக்குமா சார்? ரெண்டும் நடக்கும். முதல்ல நமக்கு தான் அது ஒரு பெரிய பின்னடைவு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு இது ஒரு பின்னடைவு. அவர்களுக்கு இது தற்காலிக பின்னடைவு. அவர்கள் இதை எப்படியாவது சமாளிச்சுக்குவாங்க. அவருடைய எண்ணம் என்னன்னா, முதல்ல இது இந்தியாவுக்கு எதிரானது இல்லை, எல்லா நாடுகளுக்கும் எதிரானது. ஸோ முன்னாடி $1,666 கட்டினாலே உங்களை உங்களுக்கு வேலை கொடுக்குற அந்த கம்பெனி அந்த விண்ணப்பம் கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் போன வருஷம் போய் அங்கே ஒரு 4.5 மாதம் ஒரு பல்கலைக்கழகத்தில் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். நான் வருகை பேராசிரியராக. எனக்கு அவர்கள் $1,666 கட்டி என்னை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த 4.5 மாதத்துக்கு நான் அங்கே போனதுக்கு நான் சொல்லி கொடுத்தது சர்வதேச அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய யூனியன், நேட்டோ, ஆப்பிரிக்கன் யூனியன், IMF, வேர்ல்ட் பேங்க், இதை பற்றிலாம் நான் சொல்லித்தர போயிருக்கேன். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய சம்பளமாக தான், ரொம்ப சாதாரண சம்பளம். இந்த தொகை, அந்த விண்ணப்ப தொகையும் அவர்களால் கொடுக்க முடியும். அதனால என்னை அவர்கள் அழைத்தார்கள். நான் அதை ஒரு பெரிய கௌரவமாக எண்ணுவதால், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் நான் படித்த பல்கலைக்கழகம். உங்களோட நாலேஜ் அங்கே டெலிவரி பண்ண முடிஞ்சிருக்கு. நான் அந்த துறையில் 28 ஆண்டுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றியவன் என்றதுனால் வெறும் தியரி மட்டுமல்ல, அதை ப்ராக்டிஸில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுன்ற காரணத்தினால அவர்கள் என்னை வரவழைத்தார்கள். நானும் சென்றேன். இப்போ இந்த 4.5 மாதத்துக்கு $1 லட்சம் கொடுத்து என்ன அவர்கள் கூப்பிடுவாங்களா? கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் நம்மளுடைய மதிப்பில். எனக்கு அவர்கள் கொடுத்த சம்பளம் கூட அதில் 100ல் 1 கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்னை எதுக்கு கூப்பிடணும்? அவர்கள் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானா? இப்போ அந்த H1 விசா, உங்களை மாதிரி ஆட்களுடைய நாலேஜ் அவங்க பெற்றுக்க முடியாது இல்லை சார்? இப்போ அந்த மாதிரி தடை விதிச்சதுனால இப்போ உங்களுடைய நாலேஜ் அங்கே டெலிவரி பண்ணுறீங்க ஒரு குறைஞ்ச காசில். இப்போ இது மாதிரி ஒரு சட்டத்திட்டம் போட்டால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுமே அமெரிக்கர்களுக்கே. நல்ல கேள்வி. ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் அப்படின்றது தான் H1Bயினுடைய நோக்கம். அதாவது நீங்கள் ஒரு அணு விஞ்ஞானி, நீங்கள் புற்றுநோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர், நீங்கள் ஷேக்ஸ்பியரில் எக்ஸ்பர்ட், நீங்கள் சங்க பாடல்களில் எக்ஸ்பர்ட், நீங்கள் தாவரவியலில் ஒரு பர்டிகுலர் தாவரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாது. உங்களை மாதிரி ஆட்கள் வருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட H1B என்று அதாவது கூட்டமாக, மந்தையாக, சாதாரண அடிப்படை ஒரு கல்லூரியில் படித்து விட்டு வெளியில் ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வேலை பார்த்தவர்கள் எல்லாம் ப்ரோக்ராமர் அல்லது அதில் இருக்கக்கூடிய அடிப்படை வேலை வாய்ப்புகளை அவர்கள் போய் எடுத்துக்கொண்டார்கள். நம்ம H1B விசா வச்சு. ஆமாம். அதில் குறிப்பாக இந்தியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் H1B விசாக்களை அவர்கள் தருகிறார்கள். 4 லட்சம் பேர் வெளியிலிருந்து வராங்க. அதில் 1,60,000 விசாக்கள் புதிதாக தரப்படுவது, மீதி விசாக்கள் புதுப்பிக்கப்படுவது. H1B முதல்ல 3 வருஷத்துக்கு தருவாங்க, அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துக்கு புதுப்பிப்பாங்க. இதில் போன வருஷம் கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் 71% இந்த விசாக்களை வாங்கியிருக்கோம். நம்ம பங்களிப்பு. ஆமாம். அதிகமாக வாங்கின கம்பெனிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது பெரிய கம்பெனி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், 5,500 விசாக்கள் வாங்கியிருக்கோம். அதற்கு மேலே ஒரு பெரிய கம்பெனி இருக்குமானால் அது அமேசான், அவர்கள் 10,000 விசாக்கள் வாங்கியிருக்கிறார்கள். இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் $1,666 கட்டியிருப்பாங்க. இப்போ ட்ரம்ப்புடைய வசூல் மன்னராக அவர் மாறிட்டதுனால $1 லட்சம் கட்டணும். $1 லட்சம். அப்போ அமேசான் மட்டுமே $1 பில்லியன் தரும் அமெரிக்காவுக்கு.
டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் $550 மில்லியன் தரும். பெரிய தொகை, இன்னைக்கு நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான பெரிய தொகை. முதல்ல இது வந்து ஒரு பெரிய வசூல் வேட்டையா மாறிடுது. இது அவர் பண்ணிட்டாரு. இப்போ அப்புறம் முதல்ல தொடக்கத்துல வருஷம் கட்டணும்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதை வந்து மாத்திட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் மட்டும்தான், அங்க ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு இது கிடையாது. நாம என்ன பண்ணோம், இந்த 6 ஆண்டுகள் H1Bல இருக்கோம்னு வச்சுக்குவோம். H1Bல இருக்கும்போதே நமக்கு வேலை தந்தவர்களுக்கு, நம்முடைய நிறுவனத்திற்கு நம்மை பிடித்து விடும், நாம நல்லபடியா வேலை பார்ப்போம். அவர்கள் உடனே அதற்கு அடுத்த நிலைக்கு, இந்த H1Bல நம்ம இருக்கக்கூடாது. இந்த H1B என்பது வந்து ஒரு திருசங்கு சொர்க்கம், அது என்னைக்கு வேணாலும் மாறிடும். அதனால அதற்கு அடுத்த கட்டமாக நமக்கு கிரீன் கார்டு என்பது வந்து நிரந்தர அமெரிக்கன் சிட்டிசனுக்கான கார்டு. அதற்கு அடுத்து உங்களை வந்துட்டு அவர்கள் நீங்க எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். நீங்கள் வந்து வேலை செய்வதற்கு எந்த உங்களுடைய முதலாளியும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கிரீன் கார்டு இருந்தால் உடனே உங்களை வேலைக்கு வச்சிருக்கோன்ற தகவலை மட்டும் தெரிவிச்சா போகிறோம், ஒரு அங்கீகாரம். ஆமாம், அது வந்து பெரிய ஒரு இடம். அதாவது ஒரு குடியுரிமைக்கு அடுத்த நிலை, பெர்மனன்ட் ரெசிடென்ட், நிரந்தர குடியிருப்பவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து. அதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க பல நம்முடைய இந்திய குடும்பங்கள். அந்த மாதிரி அவர்களுடைய குடும்பங்களை அங்கே போய் நிரந்தரமாக ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ ட்ரம்ப் வர வரைக்கும், ட்ரம்ப் வந்த உடனே அவர் பல தகர்வுகளை பண்ணிட்டார், பல அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டார் இவருடைய வாழ்க்கையில. பல நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை, ஒரு அன்சர்டனிட்டி, ஐயோ என்ன நடக்குமோ, ஒரு நிச்சயமின்மை, அதை கொண்டு வந்துட்டார். பல குடும்பங்களுக்கு கொண்டு வந்துட்டார். அதனால தான் நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லுச்சு, இது வந்து மனிதாபிமான ரீதியாக சில பின்விளைவுகளை ஏற்படுத்தும், இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வலிமை உங்களிடத்தில் இருக்கிறது, நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் கீழ் நான் சொன்ன அணு விஞ்ஞானி தான் அங்கே போகணும்னு சொன்னேன். அப்படி எல்லாரும் அப்படி போக முடியாது. அதனால புரியுது எனக்கு இந்த விசாவில் அவர்கள் ஏன் இத்தனை பேரை அழைச்சிட்டு வந்தாங்கன்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு அமெரிக்கனை அந்த வேலைக்கு நீங்கள் நியமிச்சிங்கன்னா ஒரு கம்பெனி $1 லட்சம் சம்பளம் தரும். இதே ரமணிய நீங்க நியமிச்சீங்கன்னா $60,000 அவர் வந்து ஒருவேளை வேலை செய்ய ஒத்துக்குவார். நீங்க $40,000 வந்து மிச்சப்படுத்துறீங்க. இது யார் வயிற்றுல அடிச்சு நீங்க மிச்சப்படுத்துறீங்க? இந்த அமெரிக்கனுடைய வயிற்றுல அடிச்சு நீங்க மிச்சப்படுத்துறீங்க. அது மாறணும்ன்றார். அது மாதிரி சிஸ்டமிக் அபியூஸ் நிறைய நடந்திருக்கு. இங்க சென்னையை சேர்ந்த ஒரு உணவகமே ஒரு காலத்துல பெருசா வெற்றி கொடி நாட்டிட்டு இருந்தவர்கள் அவர்கள், அது இப்ப அப்படி இல்லை. அவர்கள் இந்த H1B விசால அங்க சமையல்காரராக, அங்கு பணியாளராக போகிறார்னு சொல்லிட்டு அவர்கள் தவறுதலாக சில பேரை அனுப்பியதெல்லாம், அவர்கள் அங்கே போய் அந்த வேலை செய்யாமல் வேற வேலைக்கு போயிட்டதெல்லாம் நடந்துச்சு. இவர்கள் கண்டுபிடித்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தந்ததெல்லாம் கூட ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் சென்னையிலேயே பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னார். இப்போ அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் இதை தீர ஆலோசித்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறோமில்ல, இதில் தொடர்புடையவர்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள், அவர்களை எல்லாரையும் அழைச்சி பேசி இதை வந்து எவ்வளவு முடியுமோ வலி இல்லாமல் அமெரிக்கர்களுக்கு சாதகமாக ஒரு திட்டத்தை அவர் அமல்படுத்தியிருக்கலாம். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதுதான் ட்ரம்ப். அவர் என்ன நினைக்கிறார், இன்னைக்கு நினைக்கிறத இன்னைக்கு பண்ணிடுவார். ஆனால் நாளைக்கு மாற்றிக்கிட்டாலும் மாற்றிக்கலாம். இந்த 1 லட்சம் என்பது குறையலாம்னு தான் நான் நினைக்கிறேன் நாடாவட்டத்தில். ஓகே சார். சார், இப்போது ட்ரம்ப் நம்ம கொடுக்க நெருக்கடி காரணமாக நம்ம நீண்ட நாள் ஒரு சைனா கூட நமக்கு ஒரு சின்ன பகை இருந்தது. அதாவது எல்லைகளில் பிரச்சனை, இந்த மாதிரி பகை இருந்தது. இப்போது ஷாங்காய் உச்சி மாநாடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிலை மாறி ஒரு சைனா, ரஷ்யா, இந்தியா 3 நாடுகளும் ஒரு சிறந்த நட்புறவோடு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்காங்களே. ஒரு ஐநாவில் நீங்கள் இருந்து பணியாற்றிருக்கீங்க, நாடுகளை பற்றி உங்களுடைய பார்வைகள் இருக்கும். இந்த 3 பேருடைய இணைப்பை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து ரிலேஷன்ஷிப் ஆஃப் கன்வீனியன்ஸ். இது வந்து வசதிக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு ட்ரெயினில் நீங்கள் என்னுடைய பக்கத்து சீட்டில் இருக்கீங்க, அந்த கூப்பையில் நான் உங்களோட அந்த கூப்பையை பகிர்ந்துக்கிட்டு நான் போக வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கு. அதனால் நம்ம 2 பேரும் ஒன்றா பயணம் பண்ணுறோம். ஓகே. நம்முடைய இறங்குற இடம் வந்த பிறகு, ஸ்டேஷன் வந்த பிறகு நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்களோட பயணம் செய்யணும்ன்ட்டு நான் திட்டமிடலை, நீங்களும் என்னோட பயணம் செய்யணும்ன்ட்டு திட்டமிடலை. வேற வழி இல்லாத நம்மளை அங்கே வந்து ரயில்வே நிர்வாகம் அந்த இடத்துல நம்ம போட்டாங்க. அந்த ரயில்வே நிர்வாகம் தான் ட்ரம்ப். நாம ஒன்று ரஷ்யாவினுடைய, சீனாவினுடைய மிகப்பெரிய நண்பர்கள்லாம் கிடையாது. ரஷ்யாவோடவாவது ஏதாவது நண்பர்களாக இருந்தோம், ஏன்னா அவர்கள் ரொம்ப தள்ளி இருக்காங்க. இவர்கள் அண்டை நாடு நமக்கு. இவர்கள் 62ல்
நம்ம ஏறக்குறைய கல்கத்தா வரைக்கும் வந்து படையெடுத்து வந்துட்டவங்க. 30 நாட்கள் அவங்க வந்ததை நம்மளால தடுக்க முடியல. அப்புறம் அவங்களே வந்து போறோம் அப்படின்ட்டு பிடிச்சது போதும், வந்தது போதும், இந்தியர்களை என்ன சொல்றது, வெற்றி கொண்டது போதும்னு சொல்லிட்டு அவர்களே திரும்ப போயிட்டாங்க. அவங்க நம்ம 38,000 சதுர கிலோமீட்டர் நம்முடைய இடத்தை அவர்கள் கைப்பற்றி வைத்திருப்பதாக நாம் சொல்லுகிறோம். அதற்கு இதுவரைக்கும் ஒரு தீர்வும் வரல. அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் கிடையாது. நீங்க சொன்ன அந்த உச்சி மாநாட்டில் ஷீ என்ன சொன்னார்னா, நம்முடைய எல்லை பிரச்சனைகளை வைத்து நம்முடைய எல்லை பிரச்சனைகள் நம்முடைய உறவை தீர்மானிக்கக்கூடிய அளவுகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ அது ஒரு சிக்கலாக, அது ஒரு நெருடலாக கண்டிப்பாக இருக்குது. அது அவ்வளவு. நீங்கள் என்னுடைய வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டுன்னா, உங்களோட நான் எப்படி வந்து உளமாற ஒரு நட்பு பாராட்ட முடியும்? அதனால இது வந்து வேற வழி இல்லை. இன்னைக்கு வந்து நான் உங்களோட இதே இடத்துல பக்கத்து சீட்டில் பயணம் பண்ண வேண்டிய அவசியத்தை ட்ரம்ப் என்கிற ரயில்வே நிர்வாகம் ஏற்படுத்தி இருக்கு. அதை நம்ம பண்றோம். இந்த நிரந்தரமா இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா அதுக்கு நாளாகும். ரெண்டாவது, இது ஒரு வகையில் நல்லதுதான் நினைக்கிறேன். இந்த பனியை வந்து இது உடைச்சிருச்சு. ஏன்னா நமக்கு விமான போக்குவரத்து கிடையாது. அந்த 2020 நமக்கு நடந்த அந்த கல்வானா அங்க நடந்த சிக்கல்னால நாம 20 வீரர்களை இழந்தோம். அவர்கள் 4 வீரர்களை இழந்தார்கள். இதெல்லாம் நடந்த பிறகு நமக்கு அவர்களுக்கும் வந்து ஒரு தீராத, நாம உலகத்திலேயே இதுவரைக்கும் எந்த நாட்டோடவாவது உறவை வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானோட 3 போர் நடத்தியிருக்கோம். ஆனா உறவை வெட்டலை. நம்முடைய தூதரை திரும்ப அழைச்சிக்கல. அதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லை. நாம உலகத்திலேயே அப்படி உறவை வெட்டி கொண்ட ஒரே நாடு சீனா. பல ஆண்டுகள் நம்ம வந்து நம்முடைய தூதர் கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது, எதுவும் கிடையாது. அப்புறம் அது ராஜீவ்காந்தி வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அது திருப்பி சரியாச்சு. ராஜீவ்காந்தி ரொம்ப நாளைக்கு பிறகு போன ஒரு பிரதமராக முதன்முறையாக போனார். அதனால் நமக்கும் அவர்களுக்கும் 1000 சிக்கல்கள் இருக்குது. அப்புறம் அவர்களுடைய பொருளாதாரம் நம்ம விட 5-6 மடங்கு ரொம்ப பெரிய பொருளாதாரம். நம்மளை அவங்க கபடீகரம் பண்ணுவாங்க நினச்சா. இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்க எல்லா சோலார் பேனல், நம்ம ஊரில் இருக்க பல ஹையர்னு ஒரு ஏசி இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தான் அவர்கள். அதனால் நாம் அவர்களோடு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவில் நாம் ரொம்ப கவனமாக, ரொம்ப எச்சரிக்கையான ஒரு உறவாகத்தான் வைத்திருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த சீனாவோட அந்த உறவை மறுபடியும் பலப்படுத்தணும், பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளை நடத்தணும்னு சொல்லி இப்போது ஷாங்காய் மாநாட்டுக்கு அப்புறமேட்டு பேச்சுவார்த்தை இருக்குது. ஒருவேளை இந்தியாவும் சைனாவும் வந்து ஒரு நட்புறவோட செயல்பட்டால் பொருளாதாரம் எப்படி, நம்மளுடைய பொருளாதாரம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா நமக்கு அமெரிக்கா வந்து நம்மளை வந்து ஒரு இப்போ 3ஆம் தர பார்வையாக பார்க்குறாங்க. இந்த நிலைமையில் நம்ம பக்கத்து கண்ட்ரி, நம்மளுடைய ஆசியன் கண்ட்ரியோட நம்ம ஒரு நட்புறவோடு இருந்தோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நாம் 2 பேருமே விற்பனையாளர்கள். ஓகே. நாம் வாங்குபவர்கள் கிடையாது. பெருசாக சீனர்களும் பெருசாக கொள்முதல் செய்பவர்கள் கிடையாது. அவர்கள் உலகத்தினுடைய உற்பத்தியாளர்கள். அவர்கள் உலகத்தினுடைய பாதி உற்பத்தி அந்த நாட்டில் தயாராகுது. அவர்கள் உலக சந்தையை எதிர்நோக்கி அவர்களுடைய உழைப்பையும் திறனையும் நேரத்தையும் அறிவையும் பயன்படுத்துகிறார்கள். ஸோ அவர்கள் வாங்கினா இவர்களுக்கு வாழ்வு. அதில் அந்த உலக சந்தைனா வந்து நீங்கள் மற்றதெல்லாம் மறந்துடலாம். உலக சந்தையில் பெருமளவு சந்தை, உலக சந்தை என்றாலே நீங்கள் டிரான்ஸ்லேஷன், பொருள் பெயர்ப்பு, அமெரிக்க சந்தை. அங்கே தான் வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வாங்க வேணும்ன்ற எண்ணம் இருக்கணும். உங்களுக்கு பணம் இல்லாத போயிடும். இல்லை பணம் இருக்கும், வாங்கணுன்ற எண்ணம் இல்லாத போயிடும். ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா. ஐரோப்பியர்களிடத்தில் கூட அப்படி இல்லை. ஏன்னா அவர்கள் 2 உலகப் போரை பார்த்தவர்கள். அவர்கள் ரொம்ப கவனமாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்பவர்கள். அமெரிக்கர்கள் அப்படி அல்ல. எல்லா நாடும் டாலரை தானே கணக்கு பண்ணுறான் சார். ஆமாம், கிட்டத்தட்ட உலகத்தினுடைய 80% பொருளாதாரம் டாலரில் குறிக்கப்படுகிறது. அதனால் நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தை இல்லை. இன்னைக்கு சில பெரிய பணக்காரர்கள் வந்து விட்டார்கள். நம்முடைய பொருளாதாரத்தை திறந்த பிறகு இந்தியா பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. நடந்து போனவர்கள் சைக்கிளில் போவதும், சைக்கிளில் சென்றவர்கள் 2 சக்கர வாகனங்களில் செல்வதும், அவர்கள் கார்களை வைத்திருப்பதும், ஒரு கார் வைத்திருப்பவர்கள் 2 கார் வைத்திருப்பதும், இதெல்லாம் வந்து இந்த 35-40 ஆண்டுகளில் நாம் காணுகிற பெரிய மாற்றம். ஆனால் அமெரிக்க சந்தையை ஈடுகட்டக்கூடிய சந்தை உலகத்தில் இனிமேல் தான் தோன்ற வேண்டும். ஓகே சார். சார், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்யும்போது அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவர் வந்து இந்தியாவிலே இருக்கிறதில்ல, வெளிநாடுக்கே போடுறாருன்னு. நீங்கள் ஒரு ஐக்கிய நாடு சபைகளில் வந்து இருந்து எல்லா நாடுகளையும் கவனிச்சிருக்கீங்க. ஒரு பிரதமர் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வது வந்து ஒரு நல்ல விஷயமா,
இல்லை அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு மற்ற உறவுகளை வந்து மேம்படுத்துவதற்கு பயணம் செய்வது முறை சரியாக இருக்குமா சார்? அதுதான் மிக நல்ல விஷயம். அதுதான் இருக்கிறதுலையே பெரிய விஷயம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே பெரியவர்கள் யார், அந்த வீட்டினுடைய தலைவர் யார், அவருக்கு அடுத்து இருக்கிற ஆளை நம்ம அனுப்புறது அப்படின்னா வெளியுறவு அமைச்சரை நம்ம அனுப்புவோம். வெளியுறவு அமைச்சர் பல இடங்களுக்கு போகிறார், பல மாநாடுகளில் கலந்து கொள்கிறார், பல நிகழ்ச்சிகளுக்கு போகிறார், பல நாட்டினுடைய விருந்தாளியாக செல்கிறார், அதெல்லாம் நடக்குது. அவர் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 2ன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், பிரசிடென்ட் தான் நம்பர் 2ன்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய முகம் என்பது இந்தியாவினுடைய பிரதமர், அமெரிக்காவினுடைய முகம் என்பது அமெரிக்காவினுடைய அதிபர். அதனால் அத்தகைய ராஜ்ய விஜயங்கள் அவசியம் செய்யப்பட வேண்டும். அது கொடுக்கக்கூடிய ஒரு உறவை பலப்படுத்தக்கூடிய அளவிற்கு வேறு எந்த ராஜ்ய வருகையோ அல்லது ஃபாரின் விசிட்டோ செய்யாது. இப்போ நம்மளுடைய பிரசிடென்ட் போகிறாங்க, அவங்க இப்போ சமீபத்தில் இங்கிலீஷ் குவீன் இறந்த பொழுது அதுக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் போனாங்க. அதற்கு நம்முடைய பிரதமர் போனால் இன்னும் அதற்கு கனம் கூடும். அதே மாதிரி இந்த பதவியேற்பு விழாவுக்கு நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை ட்ரம்ப்பினுடைய பதவியேற்புக்கு அனுப்பி வைத்திருந்தோம். நம்முடைய பிரதமர் போயிருந்தால் அதற்கு இன்னும் பெரிய கனம் கிடைத்திருக்கும். அதனால் பிரதமர் தான் அதனால தான் பிரதமர், அவர் நம்முடைய முகம். அது அந்த இடத்துல யார் இருந்தாலும் அதை செய்யணும். நேரு இருந்த பொழுது நேரு தன்னுடைய வெளியுறவு அமைச்சராக அவரே செயல்பட்டார். நேருவுக்கு பிறகுதான் அது வெளியுறவு அமைச்சகம் என்பது இருப்பதிலேயே மிக கவர்ச்சிகரமான ஒரு துறை. அந்த துறையை எல்லாரும் நாடுவாங்க. ஏன்னா உங்கள் மேலே தினசரி வெளிச்சம் விழும். நீங்கள் செல்லக்கூட, அதாவது நீங்கள் நினைச்சு பார்க்காத நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு வரும். உங்களுடைய நாட்டை உங்கள் பின்னாடி நீங்கள் தாங்கிட்டு போகிற ஒரு சுகம் இருக்குது பாருங்க. இந்த நாட்டினுடைய ஒரு முகமாக நீங்கள் வெளியில் தெரிவது அது ஒரு பேரானந்தம். அதனால தான் அதுக்கு 4 பெரிய துறைகளில் பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, வெளியுறவு அமைச்சகத்துறை, உள்துறை, இந்த 4 துறைகள் தான் எல்லாரும் ஆசைப்படும் துறைகள். அந்த இடத்துக்கு போயிட்டா அவர்கள் வாழ்வில் ஒரு உச்சத்தை அடைந்து விட்டார்கள்ட்டு அரசியல் தலைவர்கள் பலர் எண்ணிக்கொள்வது உண்டு. ஓகே சார், வெளியுறவுத்துறை அமைச்சராக ஒரு தமிழராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்கார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது சார்? ரொம்ப நல்லா பண்ணுறார். நான் முதல்ல அவர் ஒரு அதிகாரியை கொண்டு இந்த மாதிரி ஒரு அரசியல் பணிக்கு அமர்த்துறாரே அப்படின்ட்டு அவரை முதல் முறை நியமித்த பொழுது நான் விமர்சனமெல்லாம் வச்சேன். ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டு பொதுவாக அது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா டேலண்ட்டாக இல்லை, திறமையாக இல்லை, வெளியிலிருந்து கொண்டு வரலாம். உள்ளே இருக்கிற ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தவர், அவரை திருப்பி ஃபாரின் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்ற நிலைமையில் நம்ம இருக்கோம். ஆயிரக்கணக்கான பேர் இருக்கார்கள் தகுதி படைத்தவர்கள். நான் அமெரிக்காவில் பன்னாட்டு அமைப்புகள் சொல்லித்தர்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் என்ன மாதிரி வேலை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். நான் போய் சொல்லித்தரணும்னு ஒன்று அவசியம் இல்லை. அந்த இடத்துல தான் நம்முடைய வெளியுறவு துறையும் இருக்குது, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சரும் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிக அழகாக, மிக நிதானமாக, மிக திட்டமாக எங்கே அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும், எங்கு குறைவாக சொல்ல வேண்டும், எங்கு குறைவாக பேச வேண்டும், எங்கு நிறைய பேச வேண்டும் என்பதையெல்லாம் மிக கச்சிதமாக அவர் பல இடங்களில் இந்தியாவினுடைய கொடியை அவர் பட்டொளி வீசி பறக்க வைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், இப்போ ஜெய்சங்கர் அவருக்கு இருக்கக்கூடிய அதே பேர் பாதுகாப்புத்துறை ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவலுக்கும் சொல்லப்படுகிறது. அஜித் தோவல் பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? நான் நினைக்கிறேன் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஆனால் திரைக்கு பின்னாடி இருந்து அவர் இயக்குகிறார்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பல பேர் அந்த பாதுகாப்புத்துறை ஆலோசகர் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு கிடைத்த அளவுக்கு ஒரு ஆப்ரேஷனல் இண்டிபெண்டன்ஸ், அவருக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தன்மை, அவர் சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வருகிறார், ஜெய்சங்கரை சந்திக்கிறார், பிரதமரை சந்திக்கிறார், அஜித் தோவலை சந்திக்கிறார். அதனால இந்த கேள்வியை கேட்டேன் உங்ககிட்ட. ரொம்ப மிக சரியான கேள்வி. அஜித் தோவல் என்பவர் ஒரு மிக 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 கிரிட்டிக்கலான ஒரு இடத்தில் இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய, அவர் நடத்தக்கூடிய, அவர் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள், முடிவுகள் திரைக்கு பின்னால் எடுக்கப்படுகின்றன. ஜெய்சங்கர் எடுக்கக்கூடிய முடிவுகளை நாம் பார்க்கலாம். ஸோ அவரை அந்த அளவுக்கு ஒரு பெரிய அவரிடத்தில் ஒரு பொறுப்பை, நம்பிக்கையை வைத்திருக்கிறார் பிரதமர் என்று தெரிகிறது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் துல்லிய தாக்குதல் நடத்துவதற்கு அஜித் தோவலுடைய பணி மிக சிறந்ததுன்னு சொல்லப்படுகிறது சார். இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. கண்டிப்பாக இருந்திருக்கும். அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் போலீஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன், முன்னாடி இந்தியன் போலீஸ் சர்வீஸ் சேர்ந்தவர்.
அவர் இந்த பதவிக்கு வருவது என்பது வந்துட்டு ஒரு அந்த பின்னணியில் இருப்பவர்கள் பொதுவாக வந்திருக்கிறார்கள். நம்ம எம்கே நாராயணன் அவர் இருந்தார் முன்னாடி, அவரும் ஐபிஎஸ் தானே. ஆமாம் சார். அதனால் அந்த பதவிக்கு அந்த அந்த இடத்துல இருப்பவர்கள் வருகிறார்கள். அவர் பீகார் காடர்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவருக்கு 70 சில்லற வயதாகுது அல்லது அப்படி தெரியவில்லை. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறார், மிக வேகமாக செயல்படுகிறார், அழகாக பேசுகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி சார். சார், ஒட்டுமொத்தமாக இந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு ஐநாவுடைய உயர் அதிகாரியாக இருந்த உங்களுடைய கணிப்பு என்ன சார்? இல்லை, நான் வெளியில் இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நான் பேச முடியும். நான் இந்த நாட்டிலேயே இல்லை. நான் ஒரு 34-35 ஆண்டுகள் இந்த நாட்டில் இல்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசிட்டோம் ஏற்கனவே. நான் சொன்னேன், நம்ம பொருளாதாரத்தை திறந்து விட்ட பிறகு நாம் நிறைய ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோன்ட்டு. வெளியில் சில முக்கிய அரபு நாடுகளோடு நம்முடைய நட்பு வந்து பெருசாக வளர்ந்துருக்கு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்குது பாருங்கள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவர்களோடு நமக்கு ஒரு பெரிய நட்பு வளர்ந்துருக்கு. அதை வந்து நாம் சவுதி அரேபியாவோடு பாகிஸ்தான் வைத்திருக்கிற நட்புக்கு எதிராக அதை பேலன்ஸ் செய்வதாக, சமப்படுத்துவதற்காக நாம் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. அதில் யுஏஇலிருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் அங்கீகாரமும் இருக்குது. அது இந்த அரசுக்கு நாம் வந்து அதை காணிக்கையாக்கணும். ஆனால் இஸ்லாமிய உலகத்தில் பொதுவாக ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் நம் மீது விழுந்துருச்சு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசு ஆட்சியில் இருப்பதாக, இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசு ஆட்சியில் இருப்பதாக பல வெளிநாட்டு ஏடுகள் எழுதுகின்றன, தொடர்ந்து எழுதி வருகின்றன. உங்களுக்கு நேரடியாக பார்த்தோம்னாவே கூட இஸ்லாமியர் இல்லாத ஒரு அமைச்சரவை என்பது முதன்முறையாக ஒரு 2-3 வருஷமாக இந்தியாவில் இருப்பது இந்த ஆட்சி கீழே தான் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் மாறினா நல்லாயிருக்கும். நன்றி சார்.